ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நியூ சிலபஸ்க்கு டாபிக்ஸ் வைஸ் மெட்டீரியல் தமிழுக்கு உங்களுக்கு இல்லையா, நான் எங்கேயும் என்னால் தேடி அலைய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியல் தான். கூகுள் வெப்சைட் போய்க்கோங்க, அதில் தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியல்னு டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸ் வைஸ் 2025 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஸ்டடி மெட்டீரியல்.com. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லோகோவோட கொடுத்துருப்பாங்க. இதோடைய லாஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா March 23 தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா யூனிட் வைஸ் அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அலகு 1 இலக்கணம் 25 கேள்விகள். அதில் எழுத்து இதில் பிரித்து எழுதுகள், சேர்த்து எழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர நகர ழகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு. அடுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்று, வினையச்சம், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே அப்படியே கொடுத்துருப்பாங்க வரிசலாக. உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 7 யூனிட்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டணுன்னா வீடியோ லென்த்தியாக போகும். அதனால தான் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். லாஸ்ட் யூனிட்டில் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் கொடுத்துருப்பாங்க. அதில் நாமக்கல் கவிஞர் பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு யூனிட்டில் பிரித்து எழுதுக, அதுவுமே ஓப்பன் பண்ணி பார்த்தா 6 to 12th வரைக்கும் உள்ள பிரித்து எழுதுக அப்படியே ஆர்டராக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்களும் இந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.